ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வெற்றி பெறணும்னு நினைக்கும். ஆனால் அந்த வெற்றியை பெறுவதற்கு என்னென்ன வழி செய்யணுங்கிறத நம்ம யோசிக்காமலே இருக்கோம். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் நிறைய பிரச்சனை, சவால்கள், பயம் எல்லாத்தையுமே யோசித்து நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதில் வாழ்க்கையிலேருந்து என்னென்ன பாடங்களை கற்றுக்கொண்டு நம்ம வெற்றி அடையாங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு அந்த விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய என்னென்ன பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். உலகில் மிகச்சிறந்தவங்க இந்த வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கிட்டு தான் முன்னேறியிருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றது அவங்க திறமையாக இருக்கிறதால மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் நிறைய ஏற்பட்ட அவங்க அனுபவங்களை வச்சு அவங்க நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டதுனால தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா, வெற்றி அடையணும்னா இந்த 10 பாடம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஸோ இந்த 10 பாடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. கண்டிப்பாக இந்த 10ம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குமாரசாமிங்கிறவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாரு. அவர் நம்ம இந்த இலக்கு போய் அடைஞ்சோன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சாரு. அதே மாதிரி கஷ்டப்பட்டு வேலையும் பார்த்தாரு. அவர் நினச்ச மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் நினச்ச இலக்குகையும் அவர் அடைஞ்சாரு. ஆனால் அவர் மனசுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கல. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஒவ்வொரு இலக்குகளும் நினைப்போம். ஸோ வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் மாதிரி, அது முடியாமல் தொடர்ந்துட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பயணத்தையும் நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் உண்மையான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம், அது முடிகிறதே இல்லை. வாழ்க்கையில் நாம் அடைகிற வெற்றியும் சரி, தோல்வியும் சரி, எல்லாமே நம்ம ஒரு பயணமாக தான் பார்க்கணும். முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் அந்த பயணத்தை நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும். வெற்றி அடைஞ்சாலும் வாழ்க்கை அதோட முடிய போகிறதில்ல, தோல்வி அடைஞ்சாலும் வாழ்க்கை அதோட முடிய போகிறதில்ல. ஸோ என்ன வந்தாலும் தொடர்ந்து போயிட்டே இருங்க, எதுக்காகவும் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒரு குட்டி பொண்ணு அவ கையால் படம் வரைய ஆரம்பிச்சா. அவள் முதல்ல நினச்ச மாதிரி படம் நல்லா வரல, தப்பு தப்பாக தான் வந்தது. ஆனால் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அந்த படத்தை அழகாக வரைய கற்றுக்கிட்டா. ஸோ பிழையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அப்போதான் நம்மளோட திறமையை நம்ம கொண்டு வர முடியும். பிழைகள்ங்கிறது நாம் செய்யக்கூடிய தப்பு என்னங்கிறத நமக்கு கற்றுத்தர்றது தான். நம்ம பிழையே இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ பிழையை தவிர்க்க வேணும் நோக்கத்தில் நம்ம கண்டிப்பாக லைஃப்பை மூவ் பண்ண முடியாது. தப்பு வந்தால் அதை பார்த்து கற்றுக்கோங்க. அது மூலமாக நம்ம திறமையை மேம்படுத்த முடியும், நாம் வெற்றியையும் அடைய முடியும். ஒரு சின்ன பையன் எந்த ஒரு விஷயத்தை செய்யனாலும் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருந்தான். அப்படி தள்ளி போடுறதுனால அவன் நிறைய விஷயத்த இழந்தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நேரத்தை வீணாக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு தோணுச்சுன்னா இன்னைக்கே செஞ்சு முடிச்சிருங்க. நாளைக்கு செய்யணும்னு அதை தள்ளி போடாதீங்க. அப்படி தள்ளி போடும் போது அந்த நம்ம செய்கிற விஷயத்தோட கிடைக்க போகிற நன்மைகளும் தள்ளி போகும். நேரங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முறை செஞ்சால் திரும்பி நமக்கு டைம் கிடைக்கவே கிடைக்காது. நாம் செய்யணும்னு நினைக்கிறத இன்னைக்கே செஞ்சுருங்க. எதிர்காலம் எப்போதும் நமக்கு உறுதியாக இருக்காது. நாளைக்கு என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒவ்வொரு நொடியும் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த நொடியை பயனுள்ளதாகவும் சுறுசுறுப்பாகவும் பயன்படுத்துங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் நல்ல பையனாகவும் ஒழுக்கமுள்ள பையனாகவும் அமைதியாகவும் இருந்தான். ஆனால் அவன் ஒரு நாள் அவனுக்கு இசையில் ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சு அதில் அவனோட நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தான். நல்ல பாடவும் செஞ்சான். அதுலேருந்து அவனோட திறமையை வளர்த்துக்கிட்டு அவன் முன்னேறி வந்தான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கும். திறமை இல்லாமல் யாருமே இருக்கவே கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமைகள் கண்டிப்பாக இருக்கும். நாம் அந்த திறமையை அறிஞ்சு அதை சரியான பாதையில் கொண்டு போனால் நம்ம கண்டிப்பாக வெற்றி அடையலாம். நம்ம முன்னேறதுங்கிறது மற்றவங்க கையில் இல்லை, நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ முதல்ல உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு நீங்கள் யோசிங்க. எல்லார்ட்டையும் கண்டிப்பாக ஒரு திறமை இருக்கும். நிறைய பேர் நல்லா பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, சமையல் பண்ணுவாங்க, பேசுவாங்க, மற்றவங்களை சிரிக்க வைப்பாங்க. நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு யோசித்து அதிலிருந்து முன்னேற பாருங்கள்.
ஒரு பையன் ஒரு 28-30 வயசுக்குள்ள நம்ம இந்த அளவுக்கு சொத்து சேர்க்கணும், இந்த அளவுக்கு நம்ம ஏர்னிங்ஸ் வச்சிருக்கோம்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சான். அதே மாதிரி அவன் நினச்ச அளவுக்கு அவன் ஏர்னிங்ஸும் வச்சுக்கிட்டான். அவன் நினச்ச மாதிரி சொந்தமாக வீடு எல்லாமே வாங்கினான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே சந்தோஷம் கிடைக்கல. ஒரு நாள் தற்செயலாக அவனோட பாட்டி வீட்டுக்கு அவன் போயிருந்தான். அப்போ அந்த கிராமத்தில் அவனுக்கு ஒரு நிலையான அமைதியும் சந்தோஷமும் கிடைச்சிது. அவன் எதிர்பார்த்த காசு பணம் வந்ததோட சந்தோஷம் இல்லாமல் இந்த கிராமத்தில் அவனுக்கு சந்தோஷம் கிடைச்சிது. அதே மாதிரி தான் நாமளும் நிறைய பேர் நம்மளோட சந்தோஷங்கிறது பணத்துலையும் புகழ்லையும் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான சந்தோஷங்கிறது நம்ம மனசில் தான் இருக்குது. நமக்கு சந்தோஷம் தருகிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான பகுதியாக நம்ம கருதணும். ஒரு பொண்ணு சிறந்த பேச்சாளராக இருந்தா, ஆனால் அவள் அதை பயன்படுத்தாமல் இருந்தா. ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் பேச வேண்டிய சூழ்நிலை அவளுக்கு ஏற்பட்டுச்சு. அதில் பேசி முடிச்சோடனே அது மூலமாக அவளை பல பேர் ஊக்குவிச்சு பாராட்டினாங்க. அவள் அப்போ தான் அவட்ட இருக்க ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டா. அதை சரியாக பயன்படுத்த வேண்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா. நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைய பலவீனமும் இருக்கும், பலமும் இருக்கும். நம்மளோட ஆற்றலை சரியாக கவனித்து அதை பயன்படுத்துறது மூலமாக நம்ம நினைக்கிற இலக்கை அடைய முடியும். சிந்தனையோட நம்ம ஆற்றலை பயன்படுத்துவதை கற்றுக்கொள்ளணும். முகுந்துங்கிறவன் ஒரு பெரிய தொழில் மன்னனாக இருந்தான். அவன் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குனான். அவன் எப்படி சிறந்து விளங்குறான்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, அவன் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாகவும் 2-3 தடவை யோசிச்சும் செஞ்சாங்கிறது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் அதை யோசிச்சு செய்யணும். நம்ம அறிவு கூர்ந்தா யோசிக்கும் போது அதோட வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேவ் சிறந்த ஓட்டப்பந்தய வீரர். ஆனால் அவன் போட்டிகளில் எப்போவுமே கலந்துக்கும் போது ரொம்பவே பயப்படுவான். அப்படி பயப்படுறதுனால அவன் தோல்வியில் வெற்றி அடைய முடியாமலே இருந்தது. ஒரு நாள் அந்த பயத்தை ஒழிச்சிட்டு அவன் முழு மனசோட ஓட ஆரம்பிச்சான். அன்னைக்கு அவன் அந்த போட்டியில் வெற்றி பெற்றான். ஸோ பயங்கிறது நம்ம முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். நாம் எதையாவது சாதிக்கணும்னு நினச்சா முதல்ல பயத்தை நம்மகிட்ட இருந்து போக்கணும். பயத்தை நம்ம போக்கிட்டாலே நம்ம அனைத்து இலக்குகளையும் சீக்கிரமாக அடைய முடியும். சாராங்கிற பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, தனியாக தான் வளர்ந்து வந்தா. அவள் எப்பவுமே யார்கிட்டையுமே பேசாமல் அமைதியாக தான் இருப்பாள். ஒரு நாள் அவளுக்கு சின்ன அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற வேண்டிய நிலைமை இருந்தது. அப்போ அவள்கிட்ட கூட படித்த பொண்ணுங்களும் பசங்களும் அவள் கூட இருந்து அவளை பார்த்துக்கிட்டாங்க. அப்போ தான் அவள் உண்மையான நண்பர்கள் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. வாழ்க்கையில் உண்மையான நண்பர்கள் இருக்கணும். அவங்க நம்மளை கற்றுத்தரும், நம்மளை ஊக்குவிப்பாங்க, நம்ம கஷ்டத்துலேருந்து நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூட நின்று நமது வாழ்க்கைக்கு ரொம்ப நம்பிக்கை தருவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கைக்கு உண்மையான நண்பர்கள் ரொம்பவே முக்கியம். ஒரு ஆள் கிருஷ்ணருங்கிறவர் ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பித்தார். ஆனால் அவர் ஆரம்பித்த நாளிலிருந்து அவர் தோத்துட்டே இருந்தார். ஆனால் அவர் தோல்வியை கண்டு ஒரு நாளும் பயப்படலை. எப்படியாவது முட்டி மோதி அதுலேருந்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வெற்றியை அடைஞ்சார். ஸோ நம்ம தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. தோல்வி தான் நமக்கு ஒரு ஆசிரியர். அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையை பாடங்களை கற்றுத்தருது. புத்தகங்கள் மற்றும் மற்றவர்கள் கற்றுத்தரும் பாடங்களை விட நம்மளோட அனுபவம் மூலம் நமக்கு நேரடியாக கிடைக்கிறது ரொம்பவே அதிகம். வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் நம்மளை மேலும் கற்றுக்கொள்ள வைக்கும். ஸோ தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. தோல்விங்கிறது ஒரு அனுபவம். 10 பாடங்கள் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு கட்டமும் நமக்கு ஒவ்வொரு பாடம் சவாலை கற்றுத்தருது. தோல்வியிலிருந்து வெளியே வர கற்றுத்தருது. நம்ம செய்கிற தப்பை நமக்கு உணர்த்துது. நம்ம செய்ய வேண்டியது எதுன்னு நம்ம அனுபவத்துலேருந்து நம்ம கற்றுத்தருது. ஸோ இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பயணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதில் தப்பு வந்தாலும் அதை திருத்திக்கிட்டு முன்னேற பாருங்க. நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் சந்திக்கிற சோதனையும் சரி, பயமும் சரி, எல்லாத்தையும் கடந்து வெற்றி அடைவதற்கான திறமை நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை என்னன்னு கண்டுபிடிச்சி முன்னேறுங்க. இந்த கதை உங்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது இந்த வாழ்க்கையில் பாடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இன்னும் பிரகாசமாக ஒளிருங்க. அடுத்தடுத்து வரும் வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கிறத நம்புவங்க. இந்த 10 பாடங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.